ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு நட்டுஷிப்புடன்ல எபிசோட் 35 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பரவாயில்ல, அதுக்குள்ள வந்துட்டீங்க. முக்கியமான விஷயம்னு கேள்விப்பட்டேன், அதான் உடனே வந்துட்டேன். ககாஷிக்கு பதிலா அவரோட டீம்ல நீங்க ஒரு மெம்பரா சேரணும். ககாஷியோட இடத்துல இருந்து செயல்படுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஆன்பு பிளாக் ஆப்ஸ் மிஷன் கிடையாது. இது ஒரு சாதாரண அசைன்மெண்ட். சோ உங்க மாஸ்க நீங்க கழட்டலாம். உங்களுக்கு ஒரு கோட் நேமும் கொடுக்கறேன். இந்த மிஷன் முடியற வரைக்கும் உங்களோட பேரு யமட்டோ. இவங்களா வைக்கிற பேர் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், டீம் ககாஷியில இன்னொரு புது மெம்பரையும் சேர்த்திருக்கோம். பிளாக் ஆப்ஸ்ல இருந்து ட்ரைனிங் டிவிஷன் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒருத்தன். என்ன சொல்றீங்க? ஃபவுண்டேஷன் சேர்ந்தவனா? நீங்க ஒரு உதவி செய்யணும். கண்டிப்பா சொல்லுங்க மேடம். அவனை எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். சாய சொல்றாங்களா நருட்டோ சொல்றாங்களா? சாய்தான். நாருட்டோ, இவன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். நான் ஜோஜி ஈனோ ஷிகமாரு கூட இருக்கும்போது எங்க இருந்து வந்தானே தெரியல, தேவையில்லாம எங்களை தாக்கணும். நருட்டோ, ஒரு பெரிய மனுஷன் நின்னுகிறாரு. நிறுத்த சொல்றதுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, ஒரு நிமிஷம். நீங்க ககாஷியோட உடல்நிலை சரியாகிற வரைக்கும் நான் தான் உங்க டீமுக்கு கேப்டனா இருக்க போறேன். அதையும் ஏத்துக்குங்களா தெரியுங்களே. இது கேப்டன் யமட்டோ. நீங்க 3 பேரும் ஒரே டீமா செயல்பட்டா போதுண்டா, போஸ் நிமிருங்கடா. சண்டை போட்டுக்காம இருங்க. என்ன சொல்றீங்க? இவன் கூட ஒன்னா செயல்படணுமா? நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு நருட்டோ. அப்படி சிரிக்காதடா. ஒரே டீமா செயல்பட போறோம்னு தெரிஞ்சதால தான் உன்னோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவனை பார்த்தாலே ஒரு சாசிட்டிவ் தான் வருது. போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா சிரிக்கவே மாட்டானே. நீ ஒரு பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? என்ன பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தன் வாய்க்கு போறத பேசுறத கேட்டு நான் சும்மா இருக்கேன். பொண்ணு உனக்கும் அதே தான் சொல்லிக்க விரும்புறேன். கொஞ்சம் பார்த்து பேசு. அவனுக்கு அதான் தெரியல. இதுல தப்பா என்ன இருக்கு சொல்லு. அப்படி பேசினா உன் கூட யாரும் நண்பர்களா இருக்க முடியாது. தப்பா நினைக்காதீங்க, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. எனக்கு இங்க இருக்க எல்லாரையுமே பிடிக்கும். உன்ன மாதிரி கேவலமா இருந்தா கூட. ஐயோ, இப்ப இவன் போதும், நிறுத்து சாக்குரா. தயவு செஞ்சு சண்டை வேண்டாம். அவளுக்கு பொறுமை சொன்னியே. என்னப்பா படுக்க போட்டாங்களா? பெருசு. மாஸ்டர் ஜிராயா, என்ன ககாஷி, அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. என்ன கலாய்க்கிற? வழியே இல்ல. ஏய், என்ன பண்ற? கொஞ்சம் பொறுமையாயிரு. உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ வங்கிக்கு யூஸ் பண்ணதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த ஓய்வு எடுக்கிற வரைக்கும் டைம் பாஸ் பண்ண. நான் எழுதின டீலக்ஸ் எடிஷனை உனக்காக கொண்டு வந்திருக்க. படி. ஏற்கனவே படிச்சிருப்ப, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு முறை படி. உனக்கு போர் அடிக்காது. ரொம்ப நன்றி. சரி, நீங்க என்ன பார்த்துட்டு போறதுக்கு மட்டும்தான் வந்தீங்களா என்ன? உண்மையை சொல்லுங்க. சுனாடே ஒருத்தங்களை கூட்டிட்டு வரதா சொன்னாங்க, அதனால தான் வந்திருக்கேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். யாரு? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? எமோட்டோ சொல்றாங்களா? அவருதான் கிளம்பிட்டாரு. இந்த மிஷன்ல அவரோட பேரு யாமோட்டோன்னு சொன்னாங்க. அவரை பார்த்தா நீ யாருன்னு கண்டுபிடிப்ப. ஓ, சரி, நிஜமா எனக்கு இது அவரு பாருங்க, கத்துப்பாரு. நாம 4 பேரும் ஒரு மிஷனுக்கு உடனே கிளம்பி ஆகணும். அதனால நீங்க எப்படி சொல்றது, நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அதனால நீங்க 3 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரம்பிக்கலாமா? முதல்ல அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேரு நருட்டோ உசுமாகி. என்ன வாரத்துல பேசுறீங்க? என்ன நீங்க சாயினி கூப்பிடலாம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்ததா உங்க எல்லாருக்கும் டீம் ககாஷியோட புது மிஷனை பத்தி நான் இப்ப விவரமா சொல்ல போறேன். நாம 4 பேரும் ஒன்னா டென்ஷி பிரிட்ஜுக்கு போக போறோம். ஒரோச்சிமாருவோட கூட்டத்துல இருக்கிற அகாட்ஸ்கியோட அந்த ஸ்பையை நாம எப்படியாவது பிடிக்கணும். அப்புறம் இங்க தூக்கிட்டு வரணும். ஒரோச்சிமாரு சாஸ்கே உச்சிகாவை பத்தி தெரிஞ்சுக்க இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது.
கிடைக்க போற இந்த முக்கியமான தகவலை பயன்படுத்தி அந்த ஒரோச்சிமாருவோட கதையை முடிக்க முயற்சி பண்ணணும். அதிர்ஷ்டம் இருந்தா சாஸ்கேவையும் நாம திரும்ப கூட்டிட்டு வரலாம். இந்த மிஷன் எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? புரிஞ்சுது சார். நாங்க பாத்துக்கிறோம். ம் தேவையானது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு தயாராகுங்க. சரியா இன்னும் 1 மணி நேரத்துல மெயின் கேட்டுக்கு வந்து சேருங்க. ஓஹோ ரெடியாக சொல்லிட்டு அங்கே போய் பேசுவார் போல. ஆனா எடுத்ததும் உரைச்சி மரம் போட்டு தள்ளுறது தான் பேசுறாங்க. அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையே. அது சாரப்பாம்பு எப்படி இதோ தெரியல இப்போ. அவன் நம்ம டீம் மெம்பரா? அவனை பார்த்தாலே எரிச்சலா வருது. சாஸ்கேக்கு பதிலா இவனை நம்ம டீம்ல எப்படி சேர்த்தாங்க? டீம் ககாஷில 3 பேர் போதுமே, இன்னொருத்தன் எதுக்குன்னே புரியல. ஓவரா பேசுறான். பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கான். ஆனா அவனை எங்கேயோ பாத்திருக்கேன். இல்ல அவன் குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன். ம் சொல்ல போனா எனக்கு சாஸ்கே ஞாபகம் தான் வருது. சாஸ்கேக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. சாஸ்கே இந்த சாயபடி எவ்வளவு கூல் தெரியுமா? அதாவது அவன் சிரிக்கவே மாட்டான், சிரிக்கிறான் அவ்வளோதான். பெட்டர். நீ சொல்றதும் சரிதான். 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் இவனை விட சாஸ்கே கொஞ்சம் கூல் தான். அவனுக்கு புகழ்ந்தா வெளியுமே உனக்கு. சாஸ்கேவையும் சாயையும் கம்பேர் பண்ண முடியாது. சாஸ்கே இவனை விட திறமைசாலி. கடுப்பா இருக்கு. சரிடா சரிடா. ம் ஓ இவன் ரூமா? என்னடா கக்காஷி மைய நீ ஒரு புக் வச்சுக்கிற? ஏய் யார் அது? பிளாக் ஆப்ஸ். பரவாயில்ல, முன்னேறி இருக்க. என்னானாலும் எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ம் அந்த கட்டு போட்டிருந்தாரு அவரா இது? ஒரு மாதிரி தெரியலையே. இங்க பாரு, லார்ட் டான்ஸோ இந்த சீக்ரெட் மிஷினை உன்கிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. ஓ இது வெறும் பூனைதான். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த சீக்ரெட் மிஷினை நீதான் செய்யணும் டான்ஸோ சொல்லிட்டு இருந்தாரு. லீஃப் வில்லேஜோட வருங்காலமே உன்னோட கைகளில் தான் இருக்கு. ஒருவேளை நீ தப்பு பண்ணா யாரும் உன்னை மன்னிக்க மாட்டாங்க. எஸ் சார், நீங்க சொல்றது புரியுது. நல்லது. இன்னும் நீ போராடத்துக்கு அந்த தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கியா? அது வந்து ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் யாருக்கும் எந்த அடையாளமும் இல்லை, உணர்ச்சிகளும் இருக்கக்கூடாது. அதான் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களாடா? வருங்காலத்தை பத்தியும் கவலைப்படக்கூடாது. கொடுக்கப்பட்ட மிஷன்ல கவனமா இருக்கணும். அடப்பாவீங்களா? லீஃப் வில்லேஜுக்கு ஆலமர பேரா செயல்படுறது நாம மட்டும்தான், புரியுதா? யார் கண்ணுக்கும் தெரியாம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை நீ எப்பவும் மறக்க கூடாது. பிளாக் ஆப்ஸ் இப்படிதான் இருப்பீங்களா? லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது டான்ஸாவே டேரெக்டாக கொடுக்க வேண்டியதானே? நீ தானே அனுப்புன, அதுக்கு நான் சுற்றி வளைச்சு கொடுக்குறேன். பாட்டி வந்துட்டாங்க. அது மட்டும் தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு முக்கியமான அவங்கள வேலை சமாளிக்க தாமதம் முடியல. ஆயிடுச்சு. அது சரி, பரவாயில்ல விடுங்க. கக்காஷி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் ஜாலியாக அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கக்காஷி, நாங்க உள்ள வரலாமா? தாராளமா வாங்க. நீ இங்கே தான் இருக்கியா பெருசா? பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுல கக்காஷி. நீயா? அப்படின்னா
நீங்க பேசிட்டு இருந்த ஏமாட்டோ இவரை தான் இருக்கணும். ஓ சரிதானே? ஆமா நான் தான். டீம் கக்காஷிக்கு நான் தற்காலிகமா கேப்டனா செயல்பட போறேன். யாமட்டோங்கிறது என்னோட கோட் நேம் மட்டும்தான் சார். திறமையான ஆளை தான் பிடிச்சிருக்கீங்க. அவரை எதுக்காக இங்க வர சொல்லிருக்கேன்னு தெரியுமா? உங்களோட டீமுக்கு அவர் தலைமை தாங்க போறாரு கக்காஷி. எல்லா விஷயங்களையும் நீங்க அவர்கிட்ட விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். நருட்டோ பத்தி மெயினா கக்காஷிக்கு சொல்லு. பதிலா உங்களை நாங்க ஏன் தேர்ந்தெடுத்தோன்ற காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இது நருட்டோவை பத்தின விஷயமா சார்? கண்டிப்பா. கண்டுபிடிச்சிட்டீங்களே. நருட்டோட உடம்புக்குள்ளதான் அந்த 9 tailed foxோட ஸ்பிரிட்டை அடைச்சு வச்சிருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும் சார். சில சமயங்கள் அந்த 9 டைல்ஸோட சக்கரா நருட்டோவோட உடம்புல இருந்து லீக் ஆகும். அது பார்க்கிறதுக்கு ஃபாக்ஸ் வடிவத்துல இருக்கும். அந்த உருவத்துக்கு நாங்க வச்ச பேரு 9 டைல்ஸ் க்ளோக். என்னது 9 டெய்ல்ஸ் க்ளோக்கா? என்னால நம்ப முடியல. இது வரைக்கும் அது எத்தனை தடவை வெளியே வந்திருக்க? கடைசியா நடந்த மிஷன்ல கூட அது வெளியில வந்துருச்சு. அவனு சீல் இதை கொடுத்து அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அதுதான். அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. நருட்டோவோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதப்ப அந்த ஃபாக்ஸோட சக்கரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். இங்க உரைச்சி பார்த்தாலும் அவன் கண்டிப்பா. கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். பொறுமையா அந்த 9 tailed க்ளோக்கும் வெளியில வரும். போன தடவை செகண்ட் டெயில் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே மாஸ்டர் ஜிராயா கொடுத்த சீலை பயன்படுத்தி அந்த சக்கரோட எனர்ஜியை நான் கட்டுப்படுத்திட்டேன். நான் மட்டும் அப்படி செய்யலைன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஓ அப்படியா? நான் சொன்ன மாதிரி நடந்திருக்க போல இருக்க. அந்த சக்கரோட ஷேப்பை பார்த்ததுனால தான் நான் சொல்றேன். அந்த டெயில்ஸோட எண்ணிக்கை கண்டிப்பா அதிகரிக்கும். போக போக 9 டெயில்ஸும் வெளியே வரும். ஆரம்பத்திலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இதை நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். மாஸ்டர் ஜெராயா, நீங்க இது வரைக்கும் எத்தனை டெயில்ஸை பார்த்திருக்கீங்க? என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னோட சாவை 2 முறை தான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். முதல் தடவை 6 விலா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். உடம்புக்குள்ள இன்னும் சில உறுப்புகள் செயலிழந்தது. அதுவும் நான் சாதாரணமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. பாட்டி கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுனாட என்ன வெளுத்து வாங்கிட்டா. ஆனா 2வது தடவை அப்பா நானும் நருட்டோவும் பயிற்சி எடுக்கும் போதுதான் இந்த மாதிரி அவனாலேயே ஆயிருக்கு இது. அப்பதான் அதோட 4வது டெய்ல நான் பார்த்தேன். ஜிராவே அடிச்சிருக்கிறான். ஐயோ ஐயோ, ரொம்ப டேஞ்சர். பெருசே அவன் கண்ணுக்கு தெரியல. அன்னைக்கு மட்டும் வெளியே வந்தா கக்காஷி அவ்வளவுதான். சாக்குற வேற அதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான். எமோட்டோவை நம்பிதான் இருக்குது. நான் போயிட்டு வரேன். இது வரைக்கும் சாக்குரா பார்க்கலன்னு நினைக்கிறேன்ல நரி. லேடிஸ் உடனே ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சாக்குரா? என்ட்ரன்ஸ் கேட்டு கிட்ட மத்தவங்களை சந்திக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மேம், நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லு. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த சாய பத்தி தான். அப்படியா கதை? அதுக்குள்ள இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? ஆமா மேம். இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்ததுதான். இங்க பாரு, என்ன நடந்தாலும் நருட்டோவை கட்டுப்படுத்துறது உன்னோட பொறுப்புதான். கண்டிப்பா அவன் இவளையே கடுப்பேத்துறான். முடிஞ்சதை நான் பண்றேன். யாரா? உள்ள வாங்க. டன்ஜோ. இவர் யாரு? என்ன விஷயம் டான்சோ? சீக்கிரமா சொல்றீங்களா?
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பிளாக் ஆப்ஸை சேர்ந்த ஒருத்தரை இந்த மாதிரி ஒரு டீமுக்கு கேப்டனா அனுப்புறது எனக்கு என்னமோ சரியா படல. என்ன சொல்றீங்க சொன்னாலே? அப்போ அமைதியா இருந்த 3வது ஹோகாகே காலத்துல இருந்தே இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரை விட அனுபவசாலி வேற யாரும் இருக்க முடியாது. அப்போ சரி. சருட்டோபி கிட்ட வேலை செஞ்சதால அவருடைய தாக்கம் இவர்கிட்டயும் இல்லாம இருந்தா சந்தோஷம்தான். என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே சருட்டோபி மத்தவங்களோட பேச்ச மதிச்சதே கிடையாது. யாரு சொல்றாங்க? தேர்ட் ஹோகாகே. ஏன்னா 3வது ஹோகாகேவுக்கும் பயிற்சி கொடுத்தது உங்க தாத்தா தாங்கிறத நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு கண்டிப்பா நம்புறேன். சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது. இப்ப கிளம்புறேன். என்ன வந்த, எதுக்கு போற, ஒன்றும் புரியலையே. எப்பவும் போல நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்க போறேன். அப்புறமா சந்திப்போம் இளவரசி. நல்லதே நடக்கும்னு இது நம்புவோம். சொல்றதுக்கா வந்தீங்க? எமோட்டோவை ஏன் அனுப்புனேன்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி. அப்பயே கேட்டாங்களே உன்ன, அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து கேட்குறேன். ஆமா, இவர் யாரு? பல வருடங்களுக்கு முன்னாடி சருட்டோபி சென்சாய் கூட ஹோகாகே பதவியை ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்துல போட்டி போட்டவங்கள்ல இவரும் ஒருத்தர். இவங்க 2 பேருமே அவ்வளோ வயசு ஆகுது. டான்சோ ராணுவத்துல பயிற்சி எடுத்தவரு, சட்டப்பூர்வமா தான் செயல்படணும்னு வாதிக்கிறவரு. சாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தவரும் இவருதான். முதல் ஹோகாகேயோட பேத்தின்றதாலையும் 3வது ஹோகாகேயோடைய மாணவின்றதாலையும் இவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இது வேறையா? இது வேறையா? ம், அப்போ அவர் யார் சாக்குரா, ஸ்டூடெண்ட்டு? நீ- ஆமா சாக்குரா, உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லேட்டா போயிடாத. இல்ல மேம், நான் உடனே கிளம்புறேன். இந்த மிஷனை வெற்றிகரமா முடிச்சிட்டா கூடிய சீக்கிரம் சாஸ்கேவை சந்திக்க முடியும். ஆல்ரைட், நருட்டோ உசுமாக்கி ரெடி ஆயிட்டான். சாஸ்கேவை காட்டுவாங்களோ? ஏன்டா அவனையே பார்த்துனுங்கிறீங்க? அவன் சிரிச்ச மாதிரியே தான் இருக்கான். ஓர கண்ணிலேயே பார்த்துனுங்கிறீங்க. எல்லாரும் வந்தாச்சா? தயாரா இருக்கீங்களா? டீம் ககாஷி, நம்ம மிஷன் ஆரம்பிக்க போகுது. வீடியோ நல்லா இருந்ததுங்க. நாங்கள் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி எமோட்டோ வந்து சமாளிப்பாரா அப்படின்றப்போ எல்லாருமே நாங்கள் வந்து அவர் பவரை பற்றி பேசுகிறோன்னு நினச்சிட்டிங்க. அப்படி இல்லை, நருட்டோவை சமாளிப்பாரா அப்படின்றது தான். ஏன்னா வந்து பெருசு பார்த்தீங்கன்னா ஒரு அதட்லேயே வந்து நருட்டோவை அடைக்கணும். அவங்க ஒரு மரியாதை இருக்குது, ஸோ அடங்கிடுவான். அதேமாதிரி கக்காஷியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 முறை அதட்டினா அடங்கிடுவான். ஸோ அவர் மேலேயே ஒரு மரியாதை இருக்குது, இத்தனை வருஷம் பழக்கம் இருக்குது, அதெல்லாம் இருக்கா. ஸோ ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. இப்போ எமோட்டோன்ற யாருன்னே நருட்டோவுக்கு தெரியாது, புதுசாக ஒரு ஆள். இப்போ அவர் பேச்செலாம் இவன் கேட்டு நடப்பானா, அவர் கண்ட்ரோல் ஆவானா, இவர் வந்து இவனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதட்டுவாரா? ஸோ அந்த கேள்வி தான் இருக்குது. இங்கே வந்து அந்த டீமு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நருட்டோ அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார், ப்ளஸ் வந்து இப்போ நிறையும் வேறு ஒன்று இருக்குது. ஸோ அதான் இப்போ கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பேப்பர் வச்சு அதை அடைக்கிடுவார், கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். நார்மலாகவே நருட்டோவை வந்து சமாளிப்பாரா இந்த கூட்டத்தில்ன்றது மட்டும்தான் கேள்வி. அடுத்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுறப்போ பெருசு வயிறு அவரே அந்த அடி அடிச்சிருக்கான். அன்றைக்கி கக்காஷி கண்டி கொஞ்சம் சுதாரிக்கலைன்னா முடிஞ்சிச்சு. அங்கே யார் யாரை தாக்கியிருப்பான்னு கூட தெரில. ஸோ பலமாக விழுந்துருக்கு. அதுவும் பெருசு இன்னொரு விஷயமும் சொல்லிச்சு, ஏற்கனவே 2 முறை உயிர் இது பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி சுனாட அவங்க மரணடி அடிச்சிருக்காங்க. அப்படி என்ன சிலுமிஷம் பண்ணிச்சுன்னு தெரியல, பாட்டிக்கிட்ட விழாலும் போடுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க பெருசு. ஸோ அது ஒரு முறை நடந்திருக்கு. இப்போது இவன் ஒரு முறை அட்டாக் பண்ணியிருக்கான்.
பட் பெருசுன்றதுனால எப்படியோ அது அங்க படிச்சிருக்காங்க. பிடிச்சிருக்காங்க. பட் இப்போ போகிறது எப்படின்னு தெரில. எனக்கு எமோட்டோ இதெல்லாம் சமாளிப்பாருன்னு தெரியல. கூட வேற சாக்குரா இருக்கா, சாய் இருக்கான். ஸோ இது எப்படி போகுன்றதே தெரியல. அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய வெளியே வரத்துக்கு ஹெல்ப் பண்ணதே பெருசு தான். ம். அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு வந்தான். இப்போ எப்படி அது ஈஸியாக அவனுக்கு வருது? ஏன் அது ஒரு வளரன்றதுனால அந்த ஒரு இது வருதுன்னு எனக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. அதான் இப்போ ரொம்ப கோவப்படுறான் இல்லையா, அதனால கூட இருக்கலாம். அப்போ வந்து அப்படியே இருந்தாலும் குழந்தை. அவன் அப்பயுமே கோவமாக இருந்தாலும் அதை உள்ள அந்த சக்கரை ஒன்றை இது பண்ணி அப்புறம் தானே வெளியே எடுத்துகிட்டு வருவான். அதுக்காக ஒன்று பண்ணுவான்ல. இப்போ எப்படி அவ்வளோ ஈஸியாக வருது? அவனையே கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு அது மாற்றுதுங்கிறது இப்போ தெரியல. நீ சின்ன வயசுல அதிகமாக கோவப்படுறியா இல்லை பெரியவனா தவிர அதிகமாக கோவப்படுறியா? குழந்தையில நம்மளுக்கு அந்த அளவு கோவம்லாம் இருக்காது. ஒரு விஷயத்தை ஆழ்ந்து அப்படி கோவப்பட மாட்டோம். ஜஸ்ட்டு கண்மணி கோவம் வரும், அது குழந்தை கோவம் அவ்வளோதான் இருக்கும். பட் பெரியவனா வரப்போ அது ஆழ்ந்து உள்ளேருந்து கோவம் அதனால வரும். ஸோ நரி வந்து ஃபுல்லாக எடுத்துக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ கோவப்படுறானோ அவ்வளோ தூரம் அது வளருது. ஸோ உணர்ச்சியும் படக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது, கோவம் பட்டுறக்கூடாது, ரொம்ப வருத்தமும் பட்டுறக்கூடாது. எது பட்டாலுமே நரி வந்து வெளியே வந்துடும்ன்ற மாதிரி தான் இந்த வயசுக்கு. ஸோ அவன் கையில் தான் இருக்குது. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவனுக்கு கற்றுக்கலையான்றது அதுதான் தெரியல. சொல்கிறேன். இப்போ வந்து எமோஷனல் ஆனாலே அது வெளியே வந்துடுது அப்படின்னா பெருசு என்ன கற்றுக் கொடுத்தாருன்ட்டு. அப்போ அதை கற்றுக் கொடுக்கவே வேண்டியது இல்லைல்ல. ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்டருந்தே வந்துடுற ஒரு விஷயம் தான். அப்போ என்ன கற்றுக் கொடுத்தாரு? அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்போ கற்றே கொடுக்கலையா அவ்வளோ ஒரு 3 இயர்ஸில் அப்படிங்கிறது கேட்குறேன். தெரியலையா, அது யாருக்கு தெரியும்? அது என்ன ட்ரைனிங் காட்டினா தான் தெரியும் நடந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த ஃபைட்டில் அது அப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டல. தெரியல. ஜஸ்ட் அவர் உடம்பு ஓப்பன் பண்ணி அந்த பல்லமான தான் காமிச்சிருக்காரு. அப்படி நருட்டோ கோவப்படுத்துகிற அளவுக்கு அதை என்ன பண்ணார் அப்போன்றதும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இவன் வந்து இப்போதைக்கு எமோஷன் ஆகிற ஒரே விஷயம் ஒரட்சிமாரோ இல்லை சாஸ்கே, இந்த 2 பேர் தான். ஸோ அது தவிர்த்துட்டாலே வந்து இவன் அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே இவனுக்கு வந்து அது வராதுன்னு நினைக்கிறேன். அது கோவப்படுறான், அதை பார்த்து உடனே டென்ஷன் ஆயிடுறான். அதே தான் அனலைஸ் பண்ணுறது இல்லை, ஒரு ஒரு இதுவே இல்லை, டக்குன்னு கோவப்படுறதுனால தான் அது வெளியே வருது. அடுத்து இந்த டான்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பிடிக்காம அப்படி தான் இருக்கான். கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தேடோ கக்கே இவனுக்கு ஆகாதுன்றது. அது இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க அதான் விஷயம்ன்ட்டு. ஸோ இவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட் இருந்ததுனால சுனடை பாட்டியும் அவங்களுக்கு வந்து வெறுப்பாக தான் இருக்குது போல். பட் அப்பயே கேட்டாங்கல்ல, இந்த லீடர் போடலான்றப்போ நான் முடிவுன்றப்போ அமைதியாக வேடிக்கை பார்த்துருந்தார் ஐயா. இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் அவனையே அனுப்புறீங்க, அப்போயே சொல்ல வேண்டியதுதான். நான் இப்போ வந்து ஒரு கேள்வின்னு அதை கேட்டுட்டு போனார், எதுக்குன்னு தெரில. பட் சாய்கிட்டே ஏதோ ஒரு மிஷின் சீக்ரெட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னன்னா அப்பயே நீங்கள் தனியாக தானே பேசுனீங்க, அப்பயே சாய்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே. அது என்ன தனியாக ஒரு ஆளை விட்டு அது அப்புறம் அனுப்புறதுன்னு தெரில, யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்களாமா. சரி, அது என்ன கதைன்னு தெரியல, அந்த லெட்டரில் என்ன இருக்குன்றது தெரியல. ஸோ இவனை தனியாக ஒரு மிஷினுக்கு அனுப்புகிற மாதிரி தான் இவங்க கூட அனுப்புறது. அப்போ இல்லை, தனியாக அவனுக்கு ஒரு மிஷின் அப்போ இருக்குது. தெரியல, ஒருவேளை இவங்களுக்கு ஆப்போசிட் ஏதாவது பண்ண போகிறாளா? உரச்சிமாரக்கிட்ட என்னது டீல் வச்சுருவாரோ அப்படி ஏதாவது அனுப்புகிறாங்களா என்னன்றது தெரியலையே. இல்லையே, ஏதோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்றாங்களே, இவர் வந்து ஆர்மின்றாங்க. தான். ஆனால் கொஞ்சம் இங்கே பொறாமல் இருக்கிறதுனால எப்படி மாறுவாருன்னு தெரியல, அதனால சொல்கிறேன். இல்லை, இப்போ பிளாக் ஆப்ஸ்க்கே இவர் தான் வந்து ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் வில்லேஜுக்கு இதுவாக இருப்பாங்க. லீஃப் வில்லேஜுக்கு தானே உண்மையாக இருப்பாங்க. அப்போது அதுதான் சொல்கிறேன், ஆப்போசிட்டாக மாற மாட்டார் அப்போன்ற. சரி, அப்போ என்ன கதைன்னு தெரில. இல்லை, நம்மளுக்கு வரப்போ தான் தெரியும், அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருக்குன்றது வரப்போ தான் நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியும். ஏன்னா இப்போ மிஷினுக்குன்னு போகிறது அங்கே தான். ஸோ அங்கே போகிற இடத்துல ஒரு லெட்டர் கொடுத்தா எனக்கு அப்படி யோசிக்க தோணுச்சு, ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஒன்று இதாக பண்ணுவாரோ அப்படின்ட்டு. எனக்கு பிளாக் ஆப்ஸ்னால் இந்த மாதிரி உணர்ச்சி இல்லாமல் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, குதிரை கட்டி நேராக விடுற மாதிரி என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு அவ்வளோதான். அது பதில் பேச்சு கேள்வி எதுவுமே கிடையாது போல். கொள்ளுனா கொண்டு வந்துடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி வளர்க்குறாங்க போல். அதனால தான் சாயும் இப்படி இருக்கான் போல். இட்டாச்சும் பிளாக் ஆப்ஸில் இருந்தவன் தான் சொன்னாங்க. அதனால தான் எல்லா மூஞ்சும் அப்படியே ரஃபாக இது போல். இந்த பிளாக் ஆப்ஸ்லேருந்து அப்படியே உணர்ச்சியே இல்லாத ஒரு மாதிரி ஆயிடுவாங்க போல இருக்குது. அவ்வளோ டஃப்பான ட்ரைனிங்காக இருக்கும் போல். அது சாய்க்கும் ஏதோ ஒரு ஃபேமிலி இது இருக்குது போல், எமோஷ்னலான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல். அது வெளியே வந்தாலும் விட மாட்டுறாங்க, அதெல்லாம் போவாதன்னு ஒன்று தடுத்துடுறாங்க. அவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அந்த புக்கு தொட்டு இன்னும் அது பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, இன்னும் நீ சின்ன பையன்தனமாக இருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு அது. ஸோ அவனுக்குள்ளேயே எதுவும் இருக்குது போல். பார்ப்போம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.